friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு அடுக்கு செம்பருத்தி வந்து நம்ம crochetல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செம்பருத்தி ஃப்ளவர் நீங்கள் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு இந்த 4 ப்ளே த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதாவது நம்மளுக்கு நியர்பை ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் வந்து 3 mm அண்ட் சிசர். ஸோ இந்த கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன அந்த பூவோட கலர் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் வந்து கண்டிப்பாக நம்ம அந்த காம்பு பகுதிக்கு க்ரீன் கலர் தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. 4. ஸோ 4 செயின் போட்டதுக்கப்புறம் இப்போ ஹூக்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளார போயிட்டு ஹூக்லேருந்து 4th செயின்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்போ 3 செயின். ஸோ இந்த 3 செயின் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இப்போ இந்த ஹோல்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிங்குக்குள்ளே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டபுள் க்ரோஷேக்கு ஃபஸ்ட்டு yarn over பண்ணிவிட்டு அந்த ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப், அதுக்கு அடுத்த 2 லூப். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி நம்ம 14 டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம செயின் 3 போட்டிருக்கோம், அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. ஸோ அதோடு சேர்த்து 15 டபுள் க்ரோஷே. சரிங்களா? ஸோ இதே போல் டோட்டலாக 15 டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 15 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு அகெயின் 3 செயின், 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே இந்த ரவுண்ட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் எதுவுமே தெரியாது, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, என்னோடய சேனலில் பேசிக்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சஸும் தெளிவாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே முடிச்சாச்சு. இப்போ நம்ம 3 செயின் போட்டோம்ல ஸ்டார்டிங்கில், அதில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளாரோட பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு கப் ஷேப் மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளார் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நம்ம அந்த செகண்ட் கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. இப்போ நம்ம எங்கே அட்டாச் பண்ணமோ அதே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும். ஸோ அந்த எக்ஸஸாக பேக் சைடில் இருக்க த்ரெட்டையும் அப்படியே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதே ஸ்டிச்சுக்குள்ளார இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போது செயின் 3 போட்டோம் இல்லையா, அது 1, அடுத்தது 2 போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக 3 டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 3 டபுள் க்ரோஷேவாக பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த த்ரெட்டை அப்படியே உள்ளுக்குள்ளேயே சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃப்ளார் வந்து நீங்கள் ரெட் கலர், எல்லோ கலர்லலாம் பண்ணலாம். ரெட்டில் வந்து வீடியோவில் ரொம்ப டார்க்காக தெரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த லைட் கலராக சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு எனக்கு 15 grams yarn ஆச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 3 டபுள் க்ரோஷேவாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் பார்த்தீங்கன்னா 3 பண்ணியிருக்கேன். டோட்டலாக 15 3 டபுள் க்ரோஷே வந்திருக்கு. 15 டைம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச், 3வது செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து 3 செயின். இப்போ செயின் போட்டு அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ 1 2, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே.
ஸோ 4th ரவுண்டில் ஒரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷேவாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வர போகிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக 15 கிராம்ஸ் யான் இதுக்கு ஆச்சு. நல்ல பெரிய ஃப்ளார் உங்களுக்கு இதுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து சின்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க, சின்ன சைஸ் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாரோட சைஸும் உங்களுக்கு சின்னதாகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. 4th ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும். ஸோ அடுத்து இப்போ 3 செயின் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து 5th ரவுண்டுக்கு அகெயின் செயின் 3. அந்த செயின் போட்ட இடத்துலையே இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்டும் நம்ம ஒரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷேவாக பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக 15 கிராம் எடுக்க வேண்டாம், ஒரு 20 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி இருந்தால் கூட பரவாயில்ல, பத்தாமல் போயிடக்கூடாது இல்லையா? அதனால் 20 கிராம் யான் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ 5th ரவுண்ட் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும், வளைவாக. ஸோ இந்த கப் ஷேப் நம்ம இப்படி ஹோல்டு பண்ணும்பொழுது, நல்லா டைட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. லாஸ்ட் ரவுண்டு 3rd செயினில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் 5th ரவுண்டை. லாஸ்ட்டாக 6th ரவுண்டுக்கு அகெயின் செயின் 3. ஒரு செயின் போட்டிருக்கேன், 2 3 செயின் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த 2 டபுள் க்ரோஷேக்கு இன்பிட்வீன் கேப் இருக்கும்ல, அதில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக ஸ்டிச்சஸ் வந்து மேலே இருக்க செயின் பார்ட்டில் தானே பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணாமல் 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க கேப்பில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து 3 செயின். இந்த 2 ஸ்டிச்சுக்கு 2 டபுள் க்ரோஷே இருக்குல்ல, அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு கேப் தெரியும், அந்த கேப்புக்குள்ளார போய் சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. 3 செயின், 2 டபுள் க்ரோஷேக்கு இன்பிட்வீனில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஸோ இதே போல் இந்த ஃப்ளார் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா பல்ஜியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது தோரணம் இல்லை மாலைலாம் பின்னுறீங்க அப்படின்னா, தோரணத்துக்கு நீங்கள் வந்து ஹேங் பண்ணுறோம், அதாவது அந்த பட்டி மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாராக செஞ்சு கூட ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை மாலை ரெடி பண்ணுறீங்கன்னா, மாலையோட கீழ்ப்பகுதியில் நம்ம ஹேங் பண்ணுவோம்ல, ரோஸு அந்த மாதிரிலாம் ஹேங் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செம்பருத்தியும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு செயின் 3 செயின் போட்டிருந்தோம்ல, அந்த ஸ்பேஸ்க்குள்ளார போயிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே போட்டிருந்தோமோ அங்கே போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கப் ஷேப் இருக்குல்ல, இந்த உள்ளுக்குள்ளே க்ரீன் கலர் த்ரெட்டை தான் இப்போ வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா உள்ளே வந்து இப்படி பிடிச்சிட்டு அந்த க்ரீன் கலர் த்ரெட்டாலேயே நல்லா டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்படி ரோல் பண்ணி நாட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பல்ஜாக தெரியும். இந்த ஃப்ளார் வந்து நல்லா நெருக்கமாக கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும். மாலையிலலாம் நம்ம ஹேங் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம டோரில் வந்து சைடில் ஹேங் பண்ணுறதுக்கும் மாலையில் ஹேங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் நாட் பண்ணிட்டேன் பாருங்கள், அந்த உள்ளுக்குள்ளே இருந்த க்ரீன் கலர் த்ரெட் வச்சு நாட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் லுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சின்ன ஃப்ளாராக வேணும், இவ்வளோ பெரிய ஃப்ளாராக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரோ மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. 5th ரோ போடாமல் 4th ரோ மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லாஸ்ட் 6th ரோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஃப்ளாராக கிடைக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.